பிரியமான சகோதரனே சகோதரியே, உனக்கு வரும் தீமை நன்மையாகும். உனக்கு விரோதமாய் வருகிற தீமை நன்மையாய் நான் மாற்றுகிறேன் என்று சொல்லி ஆவியானவர் தீர்க்கதரிசனமாய் எங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். ஆதியாகமம் 50:20. நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடே காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார். இன்றைக்கு ஆவியானவர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். நீங்கள் நிறைய டைம் தீமை செய்கிறதுக்கு நம்மளை ஒன்றும் இல்லாமல் மாற்றணும், நம்மளை அழிக்கணும்னு சொல்லி ஒரு கூட்டம் உங்களுக்கு விரோதமாய் எழும்பி நிற்கலாம், உனக்கு விரோதமாய் சகோதரா எழும்பி நிற்கலாம். ஆண்டவர் சொல்கிறாரு, உனக்கு வருகிற தீமைகள் அத்தனையும் நன்மையாய் மாறும். எப்படி யோசேப்புக்கு வந்த எல்லா பிரச்சனையும் நன்மையாக முடிஞ்சதோ, அவன் ஒரு பெரிய ஜனத்துக்கு ஆசீர்வாதமாக இருந்தான். கர்த்தர் குறித்த இஸ்ரவேல் ஜனத்தின் ஆசீர்வாதத்தின் துவக்கமே யோசேப்பு. அதே போல உன் குடும்பத்திலே இருக்கலாம், மற்ற சூழ்நிலைகளில் இருக்கலாம். நிறைய பிரச்சனைகள் உன்னை நெருக்கி வருகிறதா? உன் வாழ்க்கையில் நன்மையை பார்க்க முடியாதபடி, உன் கைகளின் பிரயாசத்தை சாப்பிட முடியாதபடி உனக்கு விரோதமாய் பல தீமைகள் வருகிறதா? என்று சொல்றாரு, கவலைப்படாத. அந்த தீமை எல்லாம் உன் கையில் வரும்போது நன்மையாக மாறும். உனக்கு விரோதமாய் எழும்பி தீமைகள் பல வரலாம், ஆனால் உன் பக்கத்தில் வந்து அது நன்மையாக மாறும். உனக்கு விரோதமாக எழும்பி உன்னை கொல்லணும், அழிக்கணும்னு வருகிறவர்கள் நன்மையான காரியங்களை செய்வார்கள் என்று சொல்லி ஆவியான தீர்க்கதரிசனமாக எங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார்.